ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டை சட்னி தான் செய்ய போகிறோம். பார்க்கலாமா? வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 முட்டை எடுத்துருக்கேன் பாயில் பண்ணி, அப்புறமா பூண்டு ஒரு 5 பல், 2 வரமிளகாய் காரத்துக்கு, காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. அதே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா மிதமான சூட்டில் கருகாமல் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதோட இந்த சட்னி ரெசிபி நல்லாவே இருக்கும். எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதை போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதோட கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்லேயே வச்சு கிண்டி விடுங்க, இல்லைன்னா கருகிடும். அதுக்கப்புறமா இந்த சட்னி சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இது நல்லா வறுத்து விட்டுட்டு முட்டையை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும், ஏன்னா இதில் காரமும் கம்மி, டேஸ்ட் ஒரு மாதிரி வேர்க்கடலை முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறிடுச்சு. இப்போது அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டேன்னா அரைச்சிட்றேன். சட்னி ரெடி. பாருங்கள், நல்லா வந்திருக்குல்ல? சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் சுட சுட தோசையோடு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.